இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு என்ன பண்றாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில வருஷம் கொடுப்பாங்க பணமா, ஒரு சில வருஷம் வந்து பணமா கொடுக்க மாட்டாங்க, பொருள் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி பொருள் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி பொருள் வரும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும். ஆனா இந்த தடவை எலெக்ஷன் வருது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலெக்ஷன் வர்றதின் காரணமாக நிறைய வந்து மக்களுக்கு ஏதாவது வந்து என்ன பண்ணலாம், இந்த சமயத்துல கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியால தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஒரு மாசமாவே போயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து ஏடிஎம்கே எதிர்கட்சி என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கே வந்து சொல்றாங்க, நீங்க ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5000 ரூபாங்கிறது ரொம்ப பெருசு. அப்படிலாம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாங்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால அதை பத்தியான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் வந்து பணம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாக்கள் பேச்சுகள் போயிட்டு இருக்குது. போன வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு பணம் எல்லாம் கிடைக்கல, வெறும் பொங்கல் பரிசு மட்டும் தான் கிடைச்சிச்சு. அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுலயும் வந்து இந்த தடவை வந்து டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, பொதுவாகவே இருக்குது. எப்பயுமே ஏடிஎம்கே டிஎம்கேன்ற இந்த இடத்துல இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா டிவிகேயும் ஜாயின் ஆயிருக்குது. அதுலயும் வந்து யங்ஸ்டர் ஓட்டு வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எல்லாரையுமே வந்து கவர் பண்ற மாதிரியான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மடிகணினி லேப்டாப் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும், அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மானிய விலையில ஸ்கூட்டர், மானிய விலையிலனா ஒரு பாதி விலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை பத்தி அது எனக்கு தெரிஞ்ச அநேகமா 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதை பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அமலுக்கு வரப்போதான்னு தெரியல. இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி மடிகணினி, அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு ஸ்கூட்டர், முக்கியமா பெண்களை வந்து டார்கெட் பண்ற மாதிரியான விஷயங்கள், பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி, உதவுற மாதிரி, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் செய்யற மாதிரி தெரியுது. நார்மலா பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க உரிமை தொகைன்னு சொல்லிட்டு. அந்த 1000 ரூபாயில என்ன பண்ணிருக்காங்க, இப்ப மறுபடியும் வந்து ஒரு கேம்ப போட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, ஏத்தி கொடுத்துருக்காங்க. விடுபட்டு போனவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கும் இந்த மாசம் டிசம்பர்ல இருந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்டமா வந்து ஒரு சில ரூல்ஸ் வச்சிருந்தாங்க, அந்த ரூல்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலுகை பண்ணிருக்காங்க அந்த ரூல்ஸ்ல. அதுல இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து லட்சக்கணக்கான பேருக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, முகாம் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஃபார்மை வந்து அப்ளை பண்ணி கொடுங்க, இதுல விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல எல்லா பெண்களுக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியா வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வரும் நிறைய பேருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதை வேற இன்க்ரீஸ் பண்றோம், 1000 வந்து 1500 ரூபாய் பண்ண போறோம், 2000 பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில வந்து இப்படி ரேஷனுக்கு வந்து 5000 அப்படிங்கிறது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ரேஷனுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கலாமா, கொடுத்துட்டு பரிசு பொருட்கள் கொடுக்கலாமா, பரிசு பொருட்கள்னா இந்த கரும்பு அந்த மாதிரி விஷயம்லாம் அதை கொடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து மாத்தி மாத்தி இதை பத்தியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு சரியான முடிவா இவ்வளவுதான் கொடுக்க போறோம் அப்படின்னு, இந்தந்த கார்டுகளுக்கு கொடுக்க போறோம், இல்ல வந்து எல்லா கார்டுகளுக்கும் கொடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. இந்தந்த கார்டுகளுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கல. முதல்ல வந்து சொன்னாங்க 4000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி வந்து பேசி, இல்ல 5000 கொடுக்க முடியாது, 4000 கொடுக்க முடியாது, 3000 கொடுக்கறது வந்து ஓகேவா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, ஜனவரிக்கு பின்னாடி அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பொங்கலுக்காகனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டோக்கன் கொடுப்பாங்க, ஏன்னா அப்பதான் வந்து டோக்கனை கொடுத்தாதான் கரெக்டா வந்து எல்லாருக்கும் போய் சேரும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா காசு மட்டும் எல்லாரும் இடத்துலயுமே வந்து கிடைச்சிரும். பொருள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல போறவங்களுக்கு பொருள் கிடைக்கும், அதுக்கப்புறம் 12 பொருள்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் 10 பொருள் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் 5 பொருள் தான் கிடைக்கும், அப்புறம் பொருளே இருக்காது, வெறும் அரிசியும் சர்க்கரையும் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நாங்கெல்லாம் வந்து பொருள் வாங்கும் போது இதுவரையும் ஃபுல்லாவே பொருள் கிடைச்சது இல்லை. ஏன்னா வந்து ஆரம்பத்துல வந்து நிறைய கூட்டம் இருக்கும், அப்போ போக வேணாம்னு சொல்லிட்டு நம்ம லேட்டா போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசு பொருட்கள்லாம் வந்து தீர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல வந்து பொங்கலுக்கு இந்த தடவை வந்து எலெக்ஷனையும் முன்னிட்டு ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா ஒரு அமௌண்டா கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல பெண்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதையும் மேனேஜ் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து அது தனியா 1000 போட்டு விட்டு அதை நிறுத்த முடியாது. இந்த மாசம் நாங்க பெண்களுக்கு போட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. பெண்களுக்கும் போட்டு விட்டு இதையும் பொங்கலுக்கும் கொடுத்தா கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.